ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னம்னா, நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஒரு சிறு விவாதம். அதாவது திருமண நிலைகளை பற்றி தான், வேறு எதுவும் கிடையாது. அதாவது பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணம்தான் சிறந்த திருமணமா, அல்லது காதல் திருமணம்தான் சிறந்த திருமணமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விவாதம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காதல் திருமணம் முடிக்கிறது எவ்வளவோ நல்லது, அந்த பெண் யார், எப்படி, குணம் எப்படி, என்ன என்பதை நாங்கள் நன்கு அறிந்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறோம் என்று சொல்கிறாங்க. ஒன்று. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, காதல் திருமணம் அப்படின்னு என்னம்னா அது பார்த்திங்க அப்படின்னம்னா நிலையில்லா பிழப்பு, நிலகட்ட பிழப்புயா, பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணம் தான் சிறந்தது. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பெற்றோர் நடத்தும் திருமணம் தான் சிறந்த திருமணம், அந்த திருமணம் தான் இனிப்பாக தித்திக்காக இருக்கும் என்று சொல்வதுண்டு. அது ஒரு சில விவாதம். ஆனால் நமது ஆராய்ச்சி மையத்தின் கருத்து என்ன, அதாவது திருமண நிலைகள் கருத்து என்ன என்பதைத்தான் இப்போ எடுத்து உரைக்க உள்ளேன். அதாவது பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணமாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அங்கே இரு மனம் இணைவது தான் திருமணம் என்று சொல்வது. அதாவது இந்த திருமணம் என்று சொல்வது, காதல் திருமணம் என்பது ஆதியில் இருந்ததா, அல்லது பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணம்தான் ஆதியில் இருந்ததா, இதுக்கு விளக்கம் சொல்ல இயலாது. எவராக இருந்தாலும் சொல்ல இயலாது. அதாவது இப்போ வேலை பார்க்குற இடத்துலையோ, இல்லை பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கும் பொழுதோ, அல்லது காலேஜில் படிக்கும் பொழுதோ ஒரு பொண்ணை ஒரு பையன் பார்க்குறான், இல்லை ஒரு பொண்ணு பையனை பார்க்குது, எப்படின்னாலும் வச்சுக்கிடுவோமே, ரெண்டும் ஒன்று தானே. அப்போ இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வயதுகளில் ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வரும். இது பள்ளி பருவங்களில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இயல்பு தான். ஏன் இது பருவத்தில் பன்னிக்குட்டி கூட அழகாக தான் இருக்கும். அந்தந்த வயதுகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த காதல் என்பது அனைவரும் மனதிலும் தோன்றக்கூடிய ஒன்று தான். ஆனால் காதல் என்பது வேறு, திருமணம் என்பது வேறு. அதாவது காதலிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண் பெண்ணாகவே இருக்கிறாள். காதல் திருமணம் முடிந்தவுடன் பார்த்திங்கன்னா அவள் மனைவி ஆகிறாள். அடுத்து பார்த்திங்கன்னா தாயாகிறாள். இவன் பார்த்தா அப்படின்னா கணவராகிறான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தகப்பனாகிறான். இப்படி பார்த்திங்கன்னா அந்த லைஃப்புகளில் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. திருமணம் என்பது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணம் தித்திப்பாக இருக்குமா, அல்லது காதலித்து திருமணம் புரிந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் தித்திப்பாக இருக்குமா, இதுதான். இப்போ ஒரு குழந்தை ஜனனமாகுது. இந்த குழந்தை ஜனனமாகிறது எப்படி ஜனனமாகுது, இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரு குழந்தை எப்படியா ஜனிக்குது, தாய் வயிற்றுலேருந்து ஜனிக்குது. சரி, ரைட்டு, தாய் வயிற்றுலேருந்து ஜனிக்குது. தாய் வயிற்றுல இந்த குழந்தை எப்படி ஜனிச்சிருது, எப்படி? இதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்போ நவீன காலத்தில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே தெரியும். இந்த குழந்தை இப்படி தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தை வளர்ந்து, அதாவது பெரிய ஆளாக முதுமை அடைந்து அந்த குழந்தை மரணம் என்று அடைகிறது. மரணம் என்று அடையும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த உடல் சரீரத்தை நம்ம வழக்கப்படி தகனம் பண்ணுறோம், சரியா? ஆனால் அந்த உடலுக்குள்ளே இருந்த உயிர், அதாவது ஆத்மா எங்கே போச்சு, யாருக்காவது தெரியுமா? இல்லை என்றைக்காவது இதை யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதான் சொல்கிறேன் இல்லையா, கேள்விகள் என்பது எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் அந்த கேள்விகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதிலளிக்கிறோம்ல, அதுதான் இது. அதாவது
இந்த உயிர் எங்கே இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அந்த உயிர் எங்கே போகுது என்பது மட்டும்தான் யாருக்கும் தெரியாது. இதுக்கு நடுவில் நடக்கிறது பூராமே எல்லாமே ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆட்டம்னு சொன்னாலும் சரி, இல்லை சதுராட்டம்னு சொன்னாலும் சரி, அது உங்கள் விருப்பம். எல்லாமே ஒரு விளையாட்டு தான். இதில் திருமணம் என்பது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது கண்டிப்பாக திருமணம் என்பது முடியாமலாம் இருக்காது. ஆணாக பிறந்தாலும் சரி அல்லது பெண்ணாக பிறந்தாலும் சரி, திருமணம் என்பது ஒரு நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக முடியாமல் எவருக்கும் இருக்காது. அப்போ இந்த திருமணத்திலே சிறந்த திருமணம் காதல் திருமணமா, கலப்பு திருமணமா, அல்லது பெற்றோர்கள் பார்த்து நடத்தும் திருமணமா என்று ஒரு விவாதமே தேவையில்லை. அதாவது இதை நீங்கள் ஒரு விவாதமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ ஒரு சில பெரிய ஆளுகிட்டலாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அம்மா அப்பா பார்த்து நடத்தாதான் ஏன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. அதே இது இப்போ உள்ள பிள்ளைங்கக்கிட்ட கேட்டால் அது என்ன சொல்லுவோம், காதல் திருமணம் முடிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னா, அது வயசுக்கு எத்தனை பேசுது, அவ்வளோதான். சரிதானா? அதாவது அனுபவமே மனிதனுக்கு வாழ்க்கையில் சிறந்த பாடம் என்று சொல்வதுண்டு. எப்படி அனுபவம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சிறந்த பாடம் என்று சொல்வதுண்டு. வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தரும். அப்போ இதில் பெற்றோர் பார்த்து நடத்தக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இன்றுமே பார்த்திங்க அப்படின்னா திருமணம் தான். ஒன்று, ஒரு குழந்தை இப்போ ஜனிக்குது. அப்போ அந்த குழந்தை ஜனிக்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோமே, 22/10/2025 ஒரு குழந்தை ஜனனமாகுது. அதிகாலை மணி 6:10 அந்த குழந்தை ஜனனம் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். பொதுவான கருத்து தான் இது, எந்த ஜனன ஜாதகத்தையும் நான் குறிப்பிடலை. அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னம்னா வளர்ந்து முதுமை அடைந்து அந்த குழந்தை மரணம் அடையுது. அப்போ அந்த குழந்தை ஜனிக்கிற தேதி 22/10/2025 காலை மணி 6:10 என்பது நம்ம எல்லோரும் நன்கு அறிவதுண்டு. ஆனால் இந்த குழந்தை மரணம் அடையக்கூடிய தேதி என்ன அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒன்று. என்றைக்கு ஒரு குழந்தை ஜனிக்குதோ அன்றைக்கி மரண தேதியும் சேர்த்தே தான் ஐயா குறிக்கப்படுது. ஒவ்வொரு குழந்தையும் ஜனிக்கும் பொழுது மரண தேதியும் சேர்த்தே தான் குறிக்கப்படுகிறது. அப்படி குறிக்கையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, இந்த குழந்தைகளோட திருமண நிலைகள் பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணமா அல்லது காதல் திருமணமா என்று சேர்த்து தான் குறிக்கப்படுகிறது. இது இடையில பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வயசில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஈர்ப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா சில குழந்தைகள் சிக்கி சின்ன பின்னமாக சீரழிஞ்சு போகுதுங்க. ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விதின்னு ஒன்று இருந்தால் அந்த விதியை அதுக்கு மதியால் வெல்லுது. அதாவது காதலால் அதை வெல்றாங்க, அவ்வளோதான். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர்களை தூக்கி எறிகிறாங்க, வளர்த்தவங்களை தூக்கி எறிஞ்சு காதல் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் போகிறாங்க. ஆனால் இந்த பெற்றோர் பார்த்து நடத்தக்கூடிய திருமணம் கடைசி வரைக்கும் நிலைக்குதா? கண்டிப்பாக நிலச்சிருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு சில பெற்றோர் பார்த்து நடத்தக்கூடிய திருமணத்தில் விவாகரத்து என்பதும் ஏற்படுது. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னம்னா காதல் திருமணம் முடித்தவங்களும் கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிலச்சது அப்படின்னு சொல்ல முடியாது, நிலச்சிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ எண்ணம் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் நிற்க தான் செய்யுது. இப்போ கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. அதாவது சிவில் கேஸு, பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு கேஸு, அடுத்து பார்த்திங்கன்னா கொலை கேஸு, அடுத்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் கேஸு, அடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை, அதாவது பாகப்பிரிவினை பிரச்சனை. சரிதானா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. இருக்கிற செக்ஷன்லேயே அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த டைவர்ஸ் கேஸ் தான் அதிகமாக இருக்குது. இதில் பெற்றோர் பார்த்து நடத்திய திருமணமும் உண்டு, காதலித்து திருமணம் முடித்ததும் உண்டு. ஆனால் இப்போ இதில் ஒரு துலாபாரம் இடுவோமே, அதாவது துலாபாரம் இடுவோம். அதாவது பெற்றோர் நடத்தும் திருமணத்தில் அதிகமாக விவாகரத்து என்பது ஏற்படுதா, அல்லது காதலித்து திருமணம் முடித்ததினால் விவாகரத்து என்பது ஏற்படுகிறதா என்று ஒரு துலாபாரம் இட்டு பார்த்தால் காதலித்து திருமணம் முடித்ததில் தான் அதிகமாக விவாகரத்து கேட்டு நிற்கிறாங்க.
பெற்றோர் பார்த்து நடத்தக்கூடிய திருமணத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து போகலை. பெற்றோர் பார்த்து திருமணம் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா பெண் பார்க்கும் சம்பிரதாயம்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து பார்க்க வரான். அந்த பெண் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆனால் வரும்போது அவன் என்னென்னலாமோ மனசில் ஆசைகளை வளர்த்து வருவான். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய மாப்பிள்ளை பையன் எப்படி இருப்பான் என்ன ஏதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்திங்கன்னா மனசில் பல ஆசைகள் வந்து இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு எதிர்பார்த்த மாதிரி அந்த பையன் இருக்கானா என்னென்னு தெரியாது. அந்த பையன் எதிர்பார்த்த மாதிரி இந்த பொண்ணு இருக்கா என்னென்னு தெரியாது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, பார்த்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க. திருமணம் என்பது அங்கே முடியுது. எப்படி திருமணம் என்பது அங்கே வந்து முடியுது. இவங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில விஷயங்களில் லைஃப்புகளில் விட்டு கொடுத்து போவதும் உண்டு. ஏதோ ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா விட்டு கொடுக்காமல் விவாகரத்தில் போய் நிற்கும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சில காதல் திருமணம் பெற்றோர்களின் சம்மதத்தினால் நடக்குது. சில காதல் திருமணம் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் சம்மதம் அல்லாமல் அவங்கள அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் சேர்றாங்க. ஏன்னா இப்போ பொண்ணு 2 சாட்சி இருந்தால் போதுமே, மொத்தம் 4 சாட்சி இருந்தால் போதுமே. கோயிலில் வச்சு கல்யாணம் முடிக்கிறாங்க, இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க அடுப்பு வைக்கிறாங்க. கல்யாணம் என்றால் என்னன்னு தெரியாது இப்போ நவீன காலத்தில். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இவருடைய லைஃப்பும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆயுள் காலம் முழுவதும் நன்றாகவே அமைகின்றன. ஆனால் ஒரு சில காதல் திருமணம் முடித்த தம்பதியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவாகம் என்பது ஏற்படுது, விவாகரத்து என்பது ஏற்படுது. என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று சொல்வது உண்டு, குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும். நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது. நம்ம அம்பானிக்கு மகனாக பிறக்கணும்னு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே தான் பிறந்திருப்போம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில், அதாவது சொந்த வீடு கூட குடியிருப்பதற்கு சொந்த வீடு கூட அல்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் தானே நம்ம பிறக்கோம். அப்போ இங்கே தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமைப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி தான் பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணமா அல்லது காதல் திருமணமா என்று அவரவருடைய ஜனன ஜாதக அமைப்பின் பொறுத்து தான் இந்த திருமணம் என்பது நடக்கும். இதில் விவாகரத்து அமைப்பும் என்பது அதிகமாக உண்டு. இந்த விவாகரத்து அமைப்பு அப்படின்னு சொல்லி எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணத்தில் இங்கே ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. அதாவது முதல்ல வந்து பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்காங்க. அதான் பொண்ணு பார்க்கக்கூடிய சம்பிரதாயம். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்க, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோதிடர்கிட்ட போகிறாங்க, பொருத்தத்தை பார்க்காங்க, திருமணத்திற்கு தேதி குறிக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, முதல்ல நாள் உறுதி பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நிச்சயதார்த்தம் பட்டு கட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பெண் அழைப்பு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருமணம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மறுவீடு அடைப்பு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னோம்னா சுருள். அடுத்து பார்த்திங்கன்னா சாந்தி முகூர்த்தம். இப்படி ஒவ்வொரு சம்பிரதாயங்களாக போகுது பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணத்தில். இந்த காதலித்து திருமணம் முடிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த சடங்கும் கிடையாது, எந்த சம்பிரதாயமும் கிடையாது. ஒரு சில வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா இருவருடைய சம்மதத்துடன் சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் நடக்குது. இதில் சீர்வரிசைன்னு சொல்லி இருக்குது, கட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வேறு டாபிக். அது உள்ள நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து வரலை. நம்ம வந்து இப்போ எந்த டாப்பிக்கை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் திருமண நிலையில் மட்டும்தான் பார்க்குறோம். அப்போ காதலித்து திருமணம் முடிப்பது வந்து சிறந்த ஒரு திருமணமாக அமையுமா, அல்லது பெற்றோர்கள் தான் பார்த்து திருமணம் முடித்தால் அந்த திருமணம் என்பது சிறந்த முறையில் அமையுமா என்று கேட்டிங்க அப்படின்னா, இந்த 2 திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி விவாதம் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி தீர்ப்பு சொன்னாலும் சரி, எது சிறந்ததுன்னு சொன்னாலும் சரி, அது உங்களுடைய மனதை பொறுத்து, தனிப்பட்ட கருத்து. இல்லை இதுக்கு வந்து ஒரு போட்டி வச்சு நீங்கள் வினாடி வச்சாலும் சரி, அல்லது பட்டிமன்றம் வச்சு நீங்கள் காதல் திருமணம்தான் வெற்றி தரும் திருமணம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னாலும் சரி, அல்லது பெற்றோர் நடத்தும் திருமணம்தான் பார்த்து நடத்தும் திருமணம்தான் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்ப்பு சொன்னாலும் சரி, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் என்றைக்குமே ஜனன ஜாதக அமைப்பின்படி தான் அந்த திருமணம் என்பது நடக்கும். உங்களுக்கு வந்து பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணமா, அதாவது அரேஞ்ச் மேரேஜ், அல்லது காதல் திருமணமா, அதாவது லவ் மேரேஜ்,
இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பிலேயே வந்து உண்டு. அதன்படி தான் இந்த திருமணம் என்பது நடக்குமோ தவிர நம்ம எண்ணம் போல் வந்து எண்ணிய வாழ்க்கை என்றுமே அமைந்து விடாது. குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும். சரிங்களா? இதில் வந்து விவாதம் பண்ணுவதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ வந்து காதல் திருமணம் என்பது அதிகமாக நடக்குது. அது வந்து காதல் திருமணம் கிடையாது, அது வந்து வேறு திருமணம். அவருடைய ஜனன ஜாதகத்தில் காதல் திருமணம் முடிக்க வேண்டும் அல்லது கலப்பு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே தான் அத்திருமணம் வந்து அவருக்கு வந்து நடக்கும். இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா திருமணம் என்பது எப்படி நடக்கும்? இதில் பிரம்மச்சாரி ஜாதகம்னு சொல்லி ஒன்று இருக்குயா, அவர்களுக்கு வந்து திருமணமே ஆகாது. கேட்டிங்களா? திருமணமே முடிக்காமல் வந்து இன்னும் இப்போ உள்ள 2025 காலங்கள்லேயும் திருமணம் என்று முடிக்காமல் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நிறையவே இருக்குது. இது வந்து பிரம்மச்சாரி யோகம் அப்படின்னு சொல்கிறது. எப்படி? பிரம்மச்சாரி யோகம் சன்னியாசி கிடையாது. சன்னியாசி வந்து வேறு கணக்கு. கேட்டிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய கேள்விகளும் இந்த பிரம்மச்சாரி இதில் வந்து வரும். அதான் சொல்கிறோம் இல்லையா, கேள்விக்கு வந்து என்றைக்குமே யாருக்குமே வந்து பஞ்சம் வந்து கிடையாது. கேள்வி கேட்குறவங்க என்றைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறேன்னா, குறை சொல்கிறவன் வந்து என்றைக்கும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். சரிதானே? அதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது. அது மாதிரி கேள்வி கேட்குறவங்க என்றைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிதானா? அதை வந்து ஆராய்ந்து வந்து எவரும் வந்து பார்ப்பதில்லை. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து தீர்ப்பு வந்து எப்படி சொன்னாலும் சரி, அல்லது வந்து உங்கள் மனதில் வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, சிறந்த திருமணம் எது அப்படின்னு சொல்லி, சிறந்த திருமணம் என்று ஒன்று கிடையவே கிடையாதுயா. உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி தங்களுக்கு வரக்கூடிய மனைவியாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு வரக்கூடிய கணவராக இருந்தாலும் சரி, எப்படி இந்த திருமணம் வந்து நடக்கும், எப்படி அமையும், குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும் என்று சொல்வதுண்டு. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் என்பது நடக்கும். இதில் காதல் திருமணம் தான் சிறந்த திருமணம், கலப்பு திருமணம் தான் சிறந்த திருமணம், அல்லது பெற்றோர் நடத்தும் திருமணம் தான் சிறப்பு திருமணம் சொல்லி விவாதம் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னம்னா மரணம் அடைய தான் செய்யும். அதாவது நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா, அதாவது ஆதவன் மீடியா சேனலில் நிறைய பதிவுகள் வந்து எடுத்து உரைத்து உள்ளேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில், எப்படி உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் வந்து பகுத்து வந்து உள்ளேன், தொகுத்து வந்து வழங்கி உள்ளேன். அதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த திருமண நிலைகளையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து எடுத்து உரைத்துள்ளேன். இதன் அடிப்படையில் தான் ஐயா திருமணங்கிறது நடக்கும். காதல் திருமணமா? அதான் சொல்கிறேன் இல்லையா, பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணமா காதல் திருமணமா என்று துலாபாரம் கொண்டு சென்டரில் வச்சுருவோம். இந்த 2 திருமணத்தையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் துலாபாரத்தில் தூக்கி வைப்போம். இது எது இழுக்கு, இது இழுக்கா அது இழுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னோம்னா என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னம்னா பெற்றோர் பார்த்து நடத்தும் திருமணம் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இழுக்கும். காதல் திருமணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது அவர்களுடைய சொந்த ஜனன ஜாதகத்தை பொறுத்து உள்ளது. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிய நிறைய காதல் திருமணம் நடக்கையா, இப்போ பூராமே அதான் நடக்கு 2025. ஐயா அதான் சொல்கிறேன் இல்லையா, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ வந்து 2025 பார்த்திங்க அப்படின்னம்னா காதல் திருமணங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. இது அந்தந்த வயதுகளில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடிய ஒரு இயற்பை தான் காதல் என்று வந்து தவறான ஒரு எண்ணம் வந்து சொல்கிறாங்க. எப்படி? அது காதல் கிடையாது. சரியா? அதாவது சொல்கிறேன் இல்லையா, அனுபவமே மனிதனுக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு சிறந்த பாடம் என்று சொல்வதுண்டு. ஒன்று மட்டும் சொல்கிறேன், பெற்றோர்கள் பார்த்து நடத்தும் திருமணம் ஒன்று, காதல் திருமணம் ஒன்று. இது எது வெற்றியை தரும் என்று கேட்டால் குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பெற்றோர் பார்த்து நடத்த வேண்டும் திருமணம் என்று வேதி அமைப்பு உள்ளதா,
அல்லது காதல் திருமணம் முடிக்கக்கூடிய அமைப்புகள் உள்ளதா என்றே அந்த திருமணம் நடக்குமோ தவிர, இதில் பெற்றோர் நடத்தும் திருமணம்தான் சிறந்தது. காதலித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திருமணம் முடிப்பதுதான் சிறந்தது என்று கிடையாது. சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா, குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும், எண்ணம் போல் வாழ்க்கை அமைந்து விடாது. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இருவருக்கும் பொருந்தும். ஆனால் தற்போதைய 2025 காதல் திருமணம் என்று நடப்பது உண்மையில் காதல் திருமணமே ஒன்று அல்ல. அது மட்டும் நமது ஆராய்ச்சி மையத்தின் கருத்து. அவர்களுடைய ஜனன ஜாதக அமைப்பின்படி அந்த திருமணம் என்பது நடக்கும். குருவும் தாரமும் தலைவிதிப்படி அமையும் ஐயா. நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.